வணக்கம் நண்பர்களே. இன்று புத்தக விமர்சன பகுதியில் நாம் காணவிருக்கும் நூல் முனைவர் அதுல்ய மிஸ்ரா எழுதிய சாம்பலிலிருந்து பசுமைக்கு என்ற நூல். ஆக்சிஜன் மேனிஃபெஸ்டோ எ பேட்டில் ஃபார் தி என்வாயர்மெண்ட் என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு. இதை வெளியிட்ட பதிப்பகம் கிழக்கு பதிப்பகத்தார். விதைகளை நடு, நீரூற்று, பூவும் காயும் கனியும் தரத் தொடங்கியதும் அடுத்த மரத்தை நடப்போய்விடு. மரங்களில் வந்து தங்கும் பறவைகள் கனிகளை உண்டு விதைகளை உலகெங்கும் தூவட்டும். மேற்கண்ட அந்த கோட்டை நமக்கு கூறியவர் முனைவர் அதுல்ய மிஸ்ரா. இந்த நூலின் ஆசிரியரான முனைவர் அதுல்ய மிஸ்ரா உயர்நிலை IAS அதிகாரி. தமிழகத்தின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் தலைமைச் செயலராக பணியாற்றியவர். இவர் மார்ச் 2018 தேனி மாவட்டம் குரங்கணி மலை கிராமத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக விசாரணை அதிகாரியாக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சுற்றுச்சூழல் வனத்துறைகளில் தலைமை செயலாளராகவும், சென்னை போர்ட் ட்ரஸ்ட், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், TNPL நிறுவனங்களில் சேர்மனாகவும் இருந்திருக்கிறார். கார்பன் ஃபுட்பிரிண்ட் தொடர்பான இவருடைய ஆய்வுக்காக அண்ணா பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டமளித்து கௌரவித்துள்ளது. பல்வேறு அறிவியல் பத்திரிகைகளில் ஏராளமான கட்டுரைகள் எழுதியுள்ள இவருக்கு இதுவே முதல் புத்தகம். ஆக்சிஜன் மேனிஃபெஸ்டோ எ பேட்டில் ஃபார் தி என்வாயர்மெண்ட் என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு இந்த சாம்பலிலிருந்து பசுமைக்கு நாவல். 60 சிறிய அத்தியாயங்களை உள்ளடக்கிய இந்த நாவலின் மொத்த பக்கங்கள் 183. குறைந்த பக்கங்களில் இந்த நாவல் பேசுவதெல்லாம் சுற்றுச்சூழல் சீர்கேடு பற்றிய அரசியலையும் அதை காப்பாற்றும் போராட்டத்தில் எளிய மக்கள் வெற்றி பெறுவதை பற்றியும்தான். இந்த நாவலில் வரும் 2 முக்கியமான கதாபாத்திரங்கள் ரவிச்சந்திர போஸ், மற்றொருவர் மியான்மர் மணிப்பூர் எல்லையில் உள்ள மூரே என்ற கிராமத்தில் வாழும் வித்தியாசமான மனிதரான தாத்தா. கதை முழுவதும் அவரை அப்படியே விளக்கின்றார் நூலாசிரியர். இந்த தாத்தா பிரெஞ்சு எழுத்தாளரான யான் லியோனோவின் மரத்துக்கு வித்திட்ட மாமனிதன் என்ற கட்டுரையில் வரும் எல்சிஆர் புல்ஃபியே என்ற புனைவு கதாபாத்திரத்தை நினைவுபடுத்துகிறார். கூடவே இங்கே நமது தமிழகத்தில் ஆனைமலையில் இருந்த ஹியூகோ ஹூட் என்பவரையும் நினைவு கூறுகிறார். இந்நூல் ஆசிரியர் தற்செயலாக ஒரு மாமனிதரை, அதாவது ரவிச்சந்திர போஸ் சந்திப்பதையும் அவரை பற்றி தெரிந்து கொள்ள பயணத்தை மேற்கொள்வதிலிருந்து தொடங்குகிறது. ஆசிரியரே இங்கு கதை சொல்லியாக இருக்கிறார். சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு சேலத்திலிருந்து முசோரிக்கு பயணமாகும் ரவி வழக்கமான அரசு அலுவலக அதிகாரிகளைப் போலவே இடமாற்றம் பெற்று மணிப்பூரில் பணியேற்கிறார். அங்கு நண்பரான ஒரு வனத்துறை அதிகாரி மூலம் தாத்தாவை சந்திக்கிறார். தாத்தா வளர்ச்சி எனும் பெயரில் கான்கிரீட் காடாகி போன முரே கிராமம் அவருக்கு அந்நியமாகி போனதையும், இயற்கையை மீட்டெடுக்க அவரது வீட்டை சுற்றி விதைகளை நட்டு மரங்களை வளர்த்து தன் வாழ்வின் அர்த்தத்தை மரங்களின் வளர்ச்சியிலிருந்து கற்றுக்கொள்வதாக உணர ஆரம்பித்துள்ளதும் கூறுகிறார். அத்தோடு அவரது வீட்டை சுற்றி இருக்கும் கிராமங்களிலும் விதைகளை நட்டு மரங்களை பராமரித்து வளர்க்கிறார். ஒரு தனி மனிதனாக கானகத்தையே உருவாக்கி இயற்கை சமநிலைக்கு வழிவகுக்கிறார். ஊடகங்களின் வெளிச்சம் அவர் மீது பட்டு அவசரமாக உண்டாற்று நிகழ்வுகள், அதாவது பாராட்டு அரங்கேறுகின்றன. வழக்கமான சாபம் போல கொஞ்ச நாளில் மக்களின் கவனம் வெவ்வேறு விஷயங்களில் திரும்புகிறது. தாத்தாவின் மௌன புரட்சி அதிகார வர்க்கத்தால் புதிதாக முளைத்த ஆளும் அடக்குமுறையால், வளர்ச்சி என்னும் பெயரில் விளைந்த அனர்த்தங்களால் தகர்த்தெறியப்பட அதை ரவி அறிந்து கொள்கிறார். டேராடூனில் சுற்றுச்சூழல் அமைப்புகள் நடத்தும் ஒரு மாபெரும் சர்வதேச மாநாட்டின் பொறுப்பை ஏற்று நடத்தும் குழுவின் தலைவராக ரவிச்சந்திர போஸ் நியமிக்கப்படும் போது அம்மாநாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த தாத்தாவை அழைத்து வருகிறார் ரவி. சுற்றுச்சூழலை சீர்கேட்டிலிருந்து காப்பாற்ற
ஆக்சிஜன் மேனிஃபெஸ்டோ என்ற பிரகடனம் அம்மாநாட்டில் கொண்டு வரப்படுகிறது. ஊழல்களாலும் ஊடக கூத்துகளாலும் அவ்வப்போது தலைமையெடுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு கவர்ச்சிகரமான மலிவான மாற்றங்களால் ஆக்சிஜன் பிரகடனம் நீர்த்து போகிறது. இதனால் மனம் கசிந்த ரவி எழுதுவது மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமா என்று முயற்சிக்கிறார். எந்த விழிப்புணர்வும் மோசமான ஆட்சியாளர்களும் ஊழல் அரசாங்கங்களும் காகிதங்களில் மட்டுமே கவனம் செலுத்தும் அரசு அதிகாரிகளும் அற்ப விஷயங்களை அசைபோட்டு டிஆர்பியை ஏற்றும் ஊடகங்களும் இருக்கும் வரை சாத்தியமல்ல என்று உணர்ந்து கொள்கிறார். அதன் விளைவாக த சர்க்கிள்ஸ் என்ற மக்கள் இயக்கத்தை உருவாக்குகிறார் ரவி. அதன் வழியாக மக்களுக்கான நடைபாதை உரிமையை பெற்றுக் கொடுத்தல், இலவச போக்குவரத்து, அரசு சீருடையாக கதர் வழங்குதல், பிளாஸ்டிக் ஒழிப்பு, சூரிய சக்தியில் இயங்கும் சமையல் அடுப்புகள், நீரேற்று கருவிகள், கழிவுகளை சுகாதாரமான முறையில் அகற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், புதிய வரி விதிப்பு முறை அறிமுகம் என்று படிப்படியாக பல சாதனைகளை வடகிழக்கு மாநிலங்களில் மேற்கொள்ளப்படுகிறது. அது நாட்டின் பிற மாநிலங்களுக்கும் பரவுகிறது. சுற்றுச்சூழலை காப்பாற்றும் முயற்சியில் ஓரளவு வெற்றி கிடைக்கிறது. நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. எந்த கட்சியையும் முன்னிறுத்திடாமல் களமிறங்கும் த சர்க்கிள்ஸ் அமைப்பினை சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர்கள் பெரிதும் வெற்றியடைகிறார்கள். ரவியை பிரதமராக்க அவ்வமைப்பினர் விருப்பம் தெரிவிக்கின்றனர். இந்த சூழலில் ஆசிகள் வாங்க மீண்டும் மணிப்பூருக்கு தன்னை காண வரும் ரவிக்கு தாத்தா ஒரு பரிசை அளிக்கிறார். பிறகு நடக்கும் நன்றி உரைக்கும் பொதுக்கூட்டத்தில் நீண்ட உரையாற்றும் ரவி மேடையை விட்டு இறங்கிச் சென்றவர் திரும்பவே இல்லை. இளம் வயதினர் கைகளுக்கு த சர்க்கிள்ஸ் நிர்வாக அமைப்பு போகிறது. ஒரேடியாக ரவி மாயமாகிறார். தாத்தா அவருக்கு அளித்த பரிசு என்ன? பிறகு ரவியின் திடீர் மறைவுக்கான காரணம் என்ன என்ற கேள்விகளுக்கான பதில்களிலிருந்து இந்நாவலின் உண்மையான பயணம் எப்படி தொடங்குகிறது என்று வாசித்து அறியலாம். இந்நாவல் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் பின்னால் இருக்கும் அபாயத்தை நமக்கு தோலுரித்து காட்டுகிறது. மக்களுக்கு நலம் தரும் உண்மையான வளர்ச்சியின் தரிசனத்தை நமக்கு காட்ட விழைகிறது. நாவலின் நெடுகிலும் அரசு அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் நிலைப்பாடு, ஊழல்களால் சுரண்டப்படும் இயற்கை என்று முழுக்க முழுக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பின்னிருக்கும் அரசியலை பற்றி பேசுகிறது. நிஜத்தில் சாத்தியப்பட வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தாலும் எளிய மக்கள் முயற்சி நாவலில்லாவது வெற்றி பெறுவதைக் கண்டு ஆறுதல் பெற்றுக்கொள்ளலாம். அது சரி, தாத்தா போன்ற மாமனிதர்கள் நிஜத்தில் இருப்பதற்கு ஏதேனும் ஆதாரங்கள் உள்ளதா என்று தேடி பார்க்கையில் யான் ஈயோனின் மரத்துக்கு வித்திட்ட மாமனிதன் என்னும் கட்டுரையில் அதற்கான பகுதிகளை பற்றி நமக்கு விரிவாக காட்டுகிறார். ஆனைமலை பகுதியில் தேக்கு விதைகளை கண்ணில் கண்ட இடங்களிலெல்லாம் நட்டு வளர்த்து ஆளாக்கிய அமெரிக்கான ஆப்பிள் கீட் 20 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக உழைத்து தனக்கு சொந்தமான 30 ஏக்கர் நிலத்தில் ஒரு காட்டை உருவாக்கி கட்டிய கேரளத்தை சேர்ந்த அப்துல் கரீம், கர்நாடகத்தில் பாதை நடுக 300க்கும் மேற்பட்ட ஆலங்கன்றுகளை நட்டு வளர்த்து தினமும் தண்ணீர் ஊற்றி பெரிதாக்கிய திம்மக்கா சிக்கையா தம்பதியினர், நிதிம்பா மலைச்சரிவில் 3000க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு வளர்த்த சுவாமி வனக்கண்டி, புதுக்கோட்டை அருகே தரிசு நிலங்களை எல்லாம் காடாக்கி காட்டிய கீரனூர் தங்கசாமி போன்ற ஏராளமானவர்களை பற்றிய தகவல்கள் எனக்கு எழுத்தாளர் பாவண்ணன் அவர்கள் எழுதிய வாழ்வென்னும் வற்றாத நதி என்னும் கட்டுரை நூலில் காண கிடைத்தது. மனித குலத்தின் எதிர்காலம் பற்றி அக்கறை கொண்ட அனைவரும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய நூல் என்று நூலின் பின்பக்க அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ளதையே நானும் வழிமொழிகிறேன். மீண்டும் உங்களுக்கு தகவலுக்காக, இந்நாவலின் பெயர் சாம்பலிலிருந்து பசுமைக்கு, ஆங்கிலத்தில் ஆக்சிஜன் மேனிஃபெஸ்டோ, எழுதியவர் முனைவர் அதுல்ய மிஸ்ரா, ஆங்கிலத்தில், தமிழில் மொழியாக்கம் செய்தவர் அருண், வெளியிட்டவர்கள் கிழக்கு பதிப்பகம். இதன் முதல் வெளியீடு செப்டம்பர் 2019.
மொத்த பக்கங்கள் 184, விலை 200. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான புத்தக விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.